ஃபுல்லாக வேலை. ஏன்னா எனக்கு வந்து செடி வைக்கணும் உங்களுக்கு தெரியும். செடி வைக்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா பிளாட்டில் வந்து எல்லாம் கல்வியெல்லாம் போட்ட மரங்கள் வச்சுட்டேன். தண்ணி எப்படி ஊற்றுறேன்னா பாருங்கள், டேங்கு வச்சு இப்போ இருக்குல்ல டேங்கு வச்சேன். டேங்கை வச்சுட்டு அதில் வந்து பைப்பு இல்லை ஒன்று மாட்டில் தண்ணி கோரி கோரி ஊற்றுனேன். அதுக்கப்புறம் ஊற்ற முடியல, ஒரு மாயா வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்னா கரண்ட் இல்லை பார்த்தீங்களா. இப்போ அதில் ஆலாப்பழா கல் வாங்கியிருக்கேன். ஆலாப்பழா கல்லை வாங்கி இதை அடுக்கி இந்த டேங்கை தூக்கி மேலே தூக்கி வச்சு அதுக்கப்புறம் பைப்பு மாட்டி இந்த தண்ணி பிடிப்போம்ல, ஒரு குடம்பு பிடிப்போம்ல, அப்படி வச்சு இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எந்த விஷயமே நானே பண்ணிடுவேன். நான் யாருமே கூட மாட்டேன், வாங்க மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். சிலவங்க எல்லாருமே ரொம்ப 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 பேசுகிறாங்க. எதையும் பேசிட்டு போங்க. எனக்கு வந்து அவன் அப்படி ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான், அது ஆகிட்டான். எனக்கு ஆண்டவன் மட்டும் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து மேலே மேலே பேச பேச எனக்கெல்லாம் வந்து நான் கண்டுக்கிட மாட்டேன். அது சில வேலை பேசுவானுங்க. அது ஏக்கு நான் வந்து செடி வச்சுருக்கேன். செடி வச்சு இது வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா இது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கதை எடுத்தால் அந்த கதையை வந்து நான் முடிச்சுட்டு தான் போவேன். என் கேரக்டர் அப்படி தான். ஏன்னா அதுக்காக வந்து அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்லி அதெல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு கதை என்னை வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் ஆக்கிட்டானுவோ, அதனால் வந்து நான் அதுக்கு ஒரு கதையை பண்ணிட்டு தான் லீஃப் ஆகி தான் வெளியே போவேன். அப்படி ஒரு கேரக்டர் உள்ளவன். ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்போம். ஏன்னா உண்மையை சொல்லுங்களுங்க, ஒரு சிரிக்க வைக்கிறவன் கஷ்டப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிரிக்க வைக்கிறவன் மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் சிரிக்க வைக்க முடியும். சும்மாலாம் போட்டுலாம் வந்து சொல்லுவாங்க, 1000 கஷ்டம் வச்சுட்டு சிரிக்க வேணால் சிரிக்கலாம் வைக்க முடியாது. ஏன்னா 1000 பிரச்சனை இருக்குது, 1000 இதில் இருக்குது, எல்லாத்தையுமே முடிக்கணும். அதனால் வந்து நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். என் பிள்ளைகளுக்காக நான் செடி வைப்பேன். செடி வச்சுருக்கேன். அதுங்க அங்கே மாமரம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து என் பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படும். ஒரு தோட்டம் வைக்கிறது ரொம்ப ஆசைப்பட முடியும். அதனால் இந்த அவ்வளோ கல்லையும் வாங்கி இதில் கட்டிகிட்டு இருக்கேன் பார்த்துருங்க. என்ன 1000 வீடியோலாம் போடுவாங்க. மற்றவங்கள மாதிரி எனக்கு இந்த நடித்து போடுறது, இந்த சொல்லி வச்சு ஆக்டிங் பண்ணி போடுறது, இந்த எழுதி வச்சு பேசி பேசி கட் பண்ணி இது பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. நான் எடுத்த வீடியோ அப்படியே எடுப்பேன், அப்படியே போடுவேன். எனக்கு எல்லாமே மரம் வைக்கணும். இல்லை முருங்கை மரம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். சுற்றி அடைக்கணும். அடைச்சி இந்த இடத்த சூப்பராக பூங்கா மாதிரி ஆக்கணும். என் பிள்ளைகள் வந்தால் உட்காந்து குளிக்கிற மாதிரி ஆக்கணுன்ட்டு வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. கரண்ட்டு தான் இல்லை. ஒரு பிளாட்டில் தாய்ப்பு நகர் பிளாட்டுன்னு வாங்கிட்டு அதில் வந்து பத்திரத்தில் பார்த்தா அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. சிடிசி அப்ரூவ்டு, அது அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. ஆனால் கரண்ட்டுன்னு நம்ம கேட்க போனால் அங்கே இல்லை. அதுக்கு போஸ்ட் நட்டுனா நம்ம காசு கொடுத்து நட்ட வேண்டியிருக்கு, வாங்க வேண்டியிருக்கு, எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் வந்து இந்த பிளாட்டில் வந்து கரண்ட்டு வந்து எல்லாமே போஸ்ட் நட்டிடுவாங்க வச்சுருவாங்கன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யார் நட்டுறா? இபியில் போய் கேட்டால் செய்ய மாட்டேங்காங்க. அப்ரூவ் பண்ண இடத்துல போய் கேட்டால் அப்ரூவ் பண்ண இடத்துல என்ன செய்யணும்? நீங்கள் கரண்டை நட்டுங்க, அதை நட்டுங்க, எல்லாம் நட்டிட்டு எல்லாத்தையும் அவங்க என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை வந்து செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க இவனோட காசை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு அப்ரூவ் கொடுத்துட்றாங்க. கொடுத்துப்புட்டு இங்கே பார்த்தா நாங்கள் இருந்து சீரழிகிறோம். நாங்கள் ஒரு போஸ்ட்டு கொடுக்கணுன்னா அதுக்கு ரூபா கட்ட வேண்டியிருக்கு, இதுக்கு ரூபா கட்டுறதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகுது. சும்மா பேசுகிறாங்க. நீங்கள் அதுக்கு ரூபா கொடுக்காங்க, இதுக்கு ரூபா கொடுங்க. ஒரு 10 பைசா கொடுக்காம ஒரு வேலையும் நடக்காது தெரியுமா? ஆமாம், அங்கே பெட்டிஷன் போடுறவனுக்கும் அங்கே இது போடுறவங்க தான் வேலை நடக்கு. ஒரு அன்பாக போய் நம்ம ஒரு வேலையை செய்யுங்கன்னா செய்ய மாட்டேங்காங்க. அதுக்கு தான் பெட்டிஷன் போட்டால் பெட்டிஷன் போடுறான், அது போடுறான், இது போடுறாங்காங்க. சமூக ஆர்வலர் ஆயாச்சுன்னா அதுக்கு ஒரு இது பேசுகிறாங்க. என்ன செய்ய? என்ன பாருங்கள், கரண்டே இல்லை. அது வரைக்கும் போஸ்ட்டு இங்கெல்லாம் போஸ்ட்டு வந்து அப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் அது மாதிரி இருக்குது. அவ்வளோ முள்ளுக்காடாக வச்சு கிடக்கு. ஒரு இடம் கொடுத்தா முள்ளுக்காடாக இருக்கக்கூடாது. பிளாட்டு கொடுத்தா தண்ணி கரண்ட்டு எல்லாமே இருக்கான்னு சொல்லி அப்ரூவ் கொடுக்கணும். கிடையாது. இங்கே பத்திரம் நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம். கரண்ட் இல்லாமல் நாங்கள் தண்ணிக்காக செடியை வச்சுட்டு தண்ணிக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம். சரி, ரைட்டு. இது எதுக்கு நான் போடுறேன்னா, எல்லா மக்களுக்கும் கஷ்டம் இருக்குது. இதே மாதிரி ஒரு அதிகாரி அவங்க இவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி கஷ்டம் இருக்கும். இல்லாமல் இருக்க யாருக்கும் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் வந்து மக்களையும் புரிஞ்சு கொஞ்சம் வேலையை பாருங்கன்னு தான் சொல்கிறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். மற்றபடி உங்களை வந்து நாங்கள் வந்து குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ கிடையாது. நான் பாருங்கள், நான் என்னுடைய இடத்த ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க. பஞ்சாயத்தில் போய் சொல்கிறேன், வாங்குகிறேன். பஞ்சாயத்து உடங்குடி பஞ்சாயத்து இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஹைகோர்ட்டு மூலியமாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஹைகோர்ட்டில் இது பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் அவங்க மூச்சு காட்டல, ஒரு இது பண்ணல. என்னுடைய பாதையை அடைக்காங்க. ஆக்கிரமிப்பு எங்கே போனாலும் ஆக்கிரமிப்பு. இடத்த அடைச்சிடுறாங்க. சொல்ல போனால் அப்படியாங்காங்க. இதுக்கு வந்து மேலதிகாரியும் வந்து
நான் எல்லாத்தையும் காமிக்கேன் பாருங்க. மேலதிகாரிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், அதுக்கு அனுப்பியிருக்கேன், இதுக்கு அனுப்பியிருக்கேன், எல்லா அதிகாரிக்கும் மேலே அனுப்பியிருக்கேன். ஒரு நடவடிக்கை இல்லை. ஹைகோர்ட்டில் தான் இவன் போய் நிற்கணும், அதான் முடிவுமே. எனக்கு வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணி பண்ணி எனக்கு வீடியோ போட முடியல, வாங்க முடியல, மன அழுத்தத்தை கொண்டு வராங்க. ஊரில் மற்ற யாரும் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு 2-3 ஊர் கிடக்கானுவோ. எனக்கு நான் வளர்ந்ததுக்கு போட்டி போறாமையில் வந்து செய்கிறானுவோ. இதை வந்து நான் காவல்துறையிட்டையும் சொல்லியாச்சு. அப்படி இல்லைன்னா கேமரா பொய் கேஸ் போடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன செய்ய, இப்போ பொய் கேஸ் அவங்க போடல, இவன் சும்மாட்டு கொண்டு ஹாஸ்டலில் படுத்து நான் அடித்தான் பிடிச்சான்னு சொல்லி அவங்க பொய் கேஸை போட்டுடுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, கேஸ் தான் போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது, போட்டு தான் ஆகணும். அது போக வந்து அப்படி பார்த்தாச்சுன்னா இங்கே அடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு சும்மா நானும் படுத்துட்டு போய் முதலமைச்சர் மேலேயும் அமைச்சர் மேலேயும் யார் மேலேயும் கேஸ் கொடுக்கலாமே. ஒரு கேஸ்ன்னு எடுத்தால் ஒரு இதாக எடுக்கணும். அன்னைக்கு அந்த பொய் கேஸ்னால எனக்கு வந்து எவ்வளோ ஷூட்டிங் போச்சு, எவ்வளோ இது போச்சு. நான் ஒரு ப்ரோக்ராம் போக முடியல. சன் டிவியில் அன்னைக்கு சன் டிவியில் 6 ஷூட்டு கூப்பிட்டா நான் இங்கே கேஸுக்கு ஜாமீன் கடந்து அலைஞ்சி நான் வம்பாகி அந்த ஒரு இதில் தான் எனக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் நான் போயிருக்கேன். நீதி வரும். பஞ்சாயத்துலாம் இவன் எதையுமே நீ யாருமே இவன் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறது வாங்குறது செய்யாதீங்க, கேட்டால் யாருமே செய்ய மாட்டாங்க. பேசாமல் ஹைகோர்ட்டு போயிருங்க. ஹைகோர்ட்டில் போய் ஆக்கிரமிப்போ அதான் இதோன்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோவோ நீங்கள் இல்லைன்னா ஒரு நியூஸ் சேனல்லையோ ஒரு இதோ மனுவை கொடுத்து இது பண்ணிடுங்க. இவன் அப்படி தான். இதெல்லாம் நம்ம சும்மாலாம் சொன்னால் வேலை நடக்கவே நடக்காது. இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் மன அழுத்தம் அவ்வளோ அழுத்தத்தில் இருந்து நான் அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து வெறுப்பு. அந்த வெறுப்பில் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இல்லைன்னா நான் இப்படிலாம் வீடியோ போட மாட்டேன் பார்த்துருங்க. ஏன்னா நம்மளை வந்து வேலை செய்ய விடாமல் ஆக்கி சிரிக்க வைக்கிறது, வாங்க வைக்கிறது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டாங்க. ஏன்னா அதனால நம்ம ஒரு மன வழியில் இருக்கோம். அதுக்கு ரிலீஃபுக்கு தான் ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட்டில் போய் நான் வச்சு இது பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும், நேரம் இது கிடைக்கும். என்னோடய ஆக்கிரமிப்பை எடுப்பாங்க, என் பாதையை தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணணும். நீங்கள் கெட்டுங்க வாங்குங்க எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் அதில் ஓடப்படக்கூடாது. எனக்கு ஆக்கிரமின்னு அங்கே கெட்ட இங்கே கெட்ட வராங்க. நான் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அது போயாச்சுன்னா வீட்டில் ஃபோன் பண்ணி அது இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படியே மன அழுத்தமாகிடுது. ஷூட்டிங் பண்ண முடியல, ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியல, வாங்க முடியல. மனசில் சந்தோஷம் இருந்தால் தான் சிரிக்க வைக்க முடியும். அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எதுக்கு போடுறேன்னா, எல்லாருமே அங்கே போகலையா இங்கே போகலையான்னு கேட்கிங்களா. இதுதான் என்னுடைய பிரச்சனை. என் பிரச்சனைக்கு ஹைகோர்ட்டில் போய் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு தீர்ப்பு வரும். எல்லாம் போட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் என் பாடு என் தொழிலை பக்கம் போயிடுவேன். நானே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த வேலையுமே நானே செஞ்சிருவேன். அதெல்லாம் நான் அசரம் பண்ணேன். எந்த வேலை தான் சாக்கடை தோன்றது, ஒரு குப்பை அள்ளுறது, சுத்தம் பண்ணுறதுலாம் என்ன போல வேலை செய்ய முடியாது. அதெல்லாம் நான் எதுவுமே விட மாட்டேன். அதில் சிலவு சொல்லுவாங்க, அது எதுக்கு நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். எப்படி நம்மளால் முடிஞ்ச வழி நம்ம செய்யணும். எல்லாரும் அதேமாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ வந்து நான் யாரையும் புண்படுத்தவோ யாரையும் கஷ்டப்படுத்தவோ எந்த அதிகாரியும் இது பண்ணுறதுக்கோ வாங்குறதுக்கோ அதுக்காக வீடியோ போடல. நான் வந்து 15 நாள் என் ஃபேமிலி என் குடும்பம் பட்ட பாடலை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதனால் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா நான் தாங்கிடுவேன். என் பிள்ளைகளுக்கோ என் பொண்டாட்டிக்கோ எந்த பிரச்சனையும் தாங்க முடியாது. நான் என்னுடைய இதை பொய்யான இது பண்ணதுக்கு நான் சட்டப்படி என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ரைட் நண்பர்களே, எனக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு வேணும். எனக்கு இது வந்து வீடியோ வரும். நான் எதையுமே வந்து யார்ட்டையும் பேசுறது கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவன் துணை இருக்குது, உங்கள் சப்போர்ட் இருக்குது, உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. நான் பயப்பட மாட்டேன். ஆனால் நான் ஒரு கதையில் இறங்கிட்டேன்னா எனக்கு அந்த கதையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த கதையை பார்ப்பேன். ஏன் என்னுடைய புத்தியே அதான். அதில் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம சொந்த மந்த இதுக்காகவும் நம்ம வாழணும்.